இன்னைக்கு நாம தொழுகையை முறிக்கும் விஷயங்களை பற்றி படிக்க போறோம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? தொழுகணும். ஐவேளை தொழுகையை விடுறதுக்கு அனுமதியே இல்லை. நோயானா கூட என்ன செய்யணும்? தொழுகணும் அப்படின்னு என்ன செஞ்சோம்? படித்தோம். இப்போ நம்ம தொழுகிறோம். எப்போ தொழுகை முறிஞ்சு போயிடும்? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் கொடுத்தா முறிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம தொழுதுட்டு இருக்கையிலேயே சில அமல்கள், சில செயல்களை செய்யறதுனால தொழுகை முறிஞ்சு போயிடுது. உதாரணத்துக்கு, தொழுதுகிட்டு இருக்கையில வேணுமென்றோ அல்லது மறந்துட்டோ பேசுறது, கொஞ்சமாவோ அதிகமாவோ பேசிடுறோம். தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறோம். ஒரு தம்பி முன்னாடி போறான், தம்பி கொஞ்சம் வெடி அவ்வளவுதான் சொன்னோம் அப்படின்ட்டோம். தொழுகை இல்லாத வார்த்தைகள் இது. இது மாதிரியான விஷயங்களை செய்யும் போது தொழுகை, தக்பீர் கட்டிட்டா தொழுகையில எதை ஓதணுமோ அதை மட்டும்தான் ஓதணும், எங்க பார்க்கணுமோ அங்க மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாம பேசும்போது இல்ல ஆச்சுன்னு தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னோம், இதெல்லாம் தொழுகைக்கு வெளியமல். இதை சொன்னா கூட என்ன செஞ்சிடும்? அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வைத்தான புகழ்ந்தேன். அப்ப தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்ப தொழுகையில வேணுமெண்டோ இல்ல வளமையா தும்பனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக்கம், டக்குன்னு தும்மல் வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு மறந்துட்டோ தொழுகைக்கு இல்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக தொழுகை என்ன ஆயிரும்? முறிந்து விடும். அதே மாதிரி நாம தொழுதுகிட்டு இருக்கிறோம். நாம பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து துவா கேட்டுட்டு இருக்கிறார். அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லிடுறது. தொழுகையில ஈடுபடாத மனிதரின் துவாவுக்கு ஆமீன் சொல்றது. இமாம் கூட தொழுகிறோம், இமாம் வலல்லாலின்னு சொல்றாரு, அப்ப மனசுக்குள்ள ஆமீன் சொல்லணும். அது ஆகமாக்கப்பட்டிருக்கு, அது சுன்னத்து. ஆனா நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம், பக்கத்துல ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாரு, நல்ல துவா கேட்டாரு, அது நம்ம காதுல விழுந்துச்சு, ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப தொழுகைக்கு வெளியில இருக்கிற மனிதருடைய துவாவுக்கு ஆமீன் சொன்னா என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும் ரஹ்மான்? தொழுகை முறிஞ்சிரும். அதே மாதிரி உடம்புல ஏதாவது வலி அல்லது வேதனை இருந்துச்சு, ஏதாவது ஒரு வலி அல்லது வேதனை, அதன் காரணமாக அப்படின்னு சப்தமா முணங்கிட்டோம், அப்ப என்ன ஆயிரும்? தொழுகை முறிஞ்சு போயிரும். தொழுதுகிட்டு இருக்கையில சாப்பிடுறது, சாக்லேட்டை வாயில போட்டிருந்தா தக்பீர் சொல்லிட்டாங்க, ஓடி ஓடி வந்து டக்குன்னு தக்பீர் கட்டிடுறது, சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இல்ல பூமரம் பயந்துகிட்டு இருந்தோம், அது ஒரு ஓரமா உதப்பி வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு வந்து தொழுதோம். இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது என்ன ஆயிரும்? தொழுகை முறிஞ்சு போயிரும். அதே மாதிரி தொழுகிற நேரத்துல சூறாக்கள் ஓதுறோம், அந்த சூறா அர்த்தம் மாறுற மாதிரி ஆயிருச்சுன்னா தொழுகை முறிஞ்சிடும். குர்ஆன் தான் ஓதுறோம், அதனாலதான் தஜ்வீது நாம படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். தஜ்வீது சட்டத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் இருக்கிறானே அலீம், ஐனு அறிந்தவன், ஹக்கீம் நுட்பமானவன் அப்படின்னு அர்த்தம். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், ஐனுக்கு பொதுவா அலிஃப் ஹம்சா வச்சு ஓதணும். அலீம் வேதனையை தர்றவன், வேதனை செய்யறவன். அல்லாஹ் வேதனை செய்யறவன் நுட்பமானவன் அப்படின்னு. அல்லாஹ் அறிந்தவன் சொல்ற இடத்துல இப்ப இந்த மாதிரி அர்த்தம் மாறுது. சில இடங்கள்ல சொன்னா அர்த்தம் மாறாது, சில இடங்கள்ல அர்த்தத்தை மாத்திரும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினங்களின் தீங்கை விட்டு நான் என்ன செய்யறேன்? பாதுகாப்பு தேடுறேன். ஹலக்குன்னு சொன்னா ஹலக்கு அப்படின்னு படிச்சோம். சிறைப்பவனின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன். ஹலக்கனா சிறைத்தான், தலையை சிறைக்கிறோமா இல்லையா, அந்த அர்த்தத்துக்கு போயிடும். இப்ப என்ன செய்யறது? படைப்பவனுக்கும் சிறைக்கிறதுனா அழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. படைக்கிறதுனா உருவாக்குறது, ஹலக்க சிறைக்கிறதுனா அழிக்கிறது. இப்ப படைத்தவனின் தீங்கை, அந்த படைப்பினங்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்றதுக்கு பொதுவா சிறைக்கப்பட்டவைகளின் தீங்கை விட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டா அர்த்தம் மாறிடும். இப்ப குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக்னு ஓதனா என்ன ஆயிரும்? தொழுகை முறிஞ்சு போயிரும். இப்ப அர்த்தம் மாறும்படியான, பொருள் பேதம் ஏற்படும்படியா குர்ஆனை ஓதுறது. அதே மாதிரி தொழுகையில திருக்குர்ஆனை பார்த்து ஓதுறது, திருக்குர்ஆனை முன்னாடி திறந்து வச்சுக்கிட்டு பார்த்து ஓதுறது. அது மாதிரி ஓதனாலும் ஹனஃபியாக்கள்கிட்ட தொழுகை
முறிஞ்சு போயிடும். அப்ப தொழுகைக்கு தேவையான சூறாக்களை அதனாலதான் மனனம் செஞ்சு வச்சுக்கணும். குறைந்தது ஒரு 10 சூறாக்களாவது என்ன செய்யணும்? மரணம் இல்லப்பா, மரணம், மனப்பாடம், ஹைஃபூ. புரிஞ்சா? அதே மாதிரி அடுத்தவர் நம்மளை பார்க்கையில இவர் தொழுகிறாரா இல்லையா? பாடத்துல உட்காந்துருக்குறோம், இப்படி ஒருத்தன் உட்காந்துருக்கேன், இப்படி ஒருத்தன் உட்காந்துக்கிறேன், இப்படி ஒருத்தன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கா இல்லையா? அது மாதிரி தொழுகையில நிற்கும் போது இன்னொருத்தர் வர்றாரு, அவரை பார்க்கறாரு, இவர் தொழுகிறாரா இல்லையான்னு சந்தேகம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கிட்ட 2 பேரை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இப்படி கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, அங்கிட்டு கொஞ்சம் திரும்பிக்கிறாரு, அவரை பார்க்கையில தொழுகிற மாதிரி தெரியல. அதனாலதான் அடுத்தவர் பார்வையில இவர் தொழுகையில ஈடுபடல அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா தொழுகை முறிஞ்சிடும். ஒரு இப்ப இங்க எனக்குள்ள அரிச்சிச்சு, சொரிஞ்சோம், ஓகே அல்ஹம்துலில்லாஹ். பிறகு மீண்டும் அரிச்சிச்சு, சொரிஞ்ச, அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் அரிச்சு சொரிஞ்சன்னு சொன்னா இப்படி சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குற, உன்னை பார்த்தா அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியாது. ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி போய் நிக்கிறோம், பிரின்சிபல் முன்னாடி நிக்கிறோம், எவ்வளவு பவ்யமா நிற்போம்ல, ஆட மாட்டோம், அசைய மாட்டோம். உலகத்திலேயே ஒரு முன்மாதிரியா ஒரு மரியாதையா இருக்கிற மனிதருக்கு முன்னாடி, நம்மளை விட மேன்மேல உயர்ந்து இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நிக்கல, ஒரு அதபா நிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? ஆடாம அசையாம நிக்கணும். பிறர் பார்த்து இவர் தொழுகிறாரா இல்லையான்னு நினைச்சிட்டாருன்னா அப்ப என்ன ஆயிரும்? தொழுகை முறிஞ்சு போயிடும். இப்ப நம்ம செயலு நாம தொழுகிறது மாதிரி பிறருக்கு காட்டணும். அதே மாதிரி ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது தொழுகைக்கு வெளியே இருக்கக்கூடிய செயலை திரும்ப திரும்ப செய்யும் போதும் தொழுகை முறிஞ்சிடும். அதே கஸரத்துல் அமால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான செயல்கள். தொழுகையில அரிக்கும் இயல்பு, ஒரு தடவை சொரிஞ்சிட்டு விட்டுறணும், மீண்டும் 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 சொரியல, அது தொழுகையா இருக்காது, தொழுகையை முறிச்சிடும். அதில் இப்ப செல்போன் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு நிறைய வச்சிருக்காங்களா இல்லையா? தொழுகையில நின்ற உடனே செல்போன் அடிக்குது, அதை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணலாமா வேண்டாமா? அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா ஆஃப் பண்ண வேண்டியதே இல்லை. அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா ஒரே ஒரு செயலின் மூலமா அதை அமர்த்தணும், அதை ஆஃப் பண்ணணும். அதை போட்டு எடுத்து இப்படி பார்த்து இவரா சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஆஃப் பண்றது. அப்படி இல்லை, இப்படி பாக்கெட்ல இருந்துச்சு, இப்படி ஒரு சுவிட்ச், ஒரு பட்டன், சைடு பட்டன் அப்படி அமுக்கணும், அதோட முடிஞ்சு போச்சுன்னா ஓகே. எடுத்து அமுக்கி அமுக்கி பார்க்குறோம், எடுக்கல, அப்புறம் உள்ள கையை விட்டு அப்புறம் எடுத்து இப்படி வச்சு அப்படி. இப்போ இந்த மாதிரி செய்யும் போது தொழுகை முறிஞ்சிரும். ஒரே ஒரு செயல்ல டக்குன்னு ஆஃப் பண்ண முடிஞ்சா என்ன செஞ்சுக்கிறணும்? ஆஃப் பண்ணிக்கணும். அது செல்போனா இருந்தாலும் சரி, அரிப்பா இருந்தாலும் சரி, வேற எந்த செயலா இருந்தாலும் சரி, ஒரு தடவை தட்டி விட்டோம் ஓகே, மீண்டும் மீண்டும் அதை தட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தொழுகை முறிஞ்சிடும். அது மாதிரி தான் மீண்டும் மீண்டும் செல்போன் அடிக்குது, செல்போன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா ஒரு தொழுகையை விட்டு வெளியே போயிடுவார். எனவே கவனமா இருக்கணும். இப்ப அதே மாதிரி கிபிலா திசையை விட்டும் நெஞ்ச திருப்பிடுறது. கிபிலாவை முன்னோக்கி இமாமை பிந்து இருந்து தொழுகிறேன் அப்படின்னு நின்றுக்கிறோம். நம்ம கிபிலாவுக்கு நேரா இருக்கணும், நெஞ்சு நின்று கீழே இப்படி திரும்புறது. இப்ப நெஞ்சு கிபிலாவை விட்டு வேற பக்கம் போயிருச்சுன்னு சொன்னா கிபிலாவை முன்னோக்குதல் அங்க என்ன ஆயிருது? உடைஞ்சு போயிருது. அப்ப கிபிலாவை முன்னோக்குதல் இல்லைன்னு சொன்னா தொழுகை முறிஞ்சிரும். அதனால கிபிலாவை விட்டு முடிஞ்ச வரைக்கும் நெஞ்ச திருப்பாம நேரா வச்சுக்கிறணும். அதே மாதிரி அசுத்தமான இடமா இருக்குது, அதுல போய் சஜிதா செய்யற மாதிரி ஆயிருது. தொழுகிற இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஒரு அசுத்தம், குழந்தை முன்னாடி உயிரின் போயிடுச்சு, அதுல போய் சஜிதா செஞ்சோம். அசுத்தமான இடத்துல என்ன செய்ய முடியாது. ஏன்? உடல் சுத்தம், உடை சுத்தம், தொழுகையினுடைய உள்வெள் ஃபரல்கள்ல படிச்சிருக்கிறோம். அதனால அசுத்தமான இடத்துல சஜிதா செஞ்சா தொழுகை முறிஞ்சு போயிடும். தொழுகையினுடைய ஃபரல் இருக்கா இல்லையா? உள் ஃபரல், வெளி ஃபரல். இடம் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், அதே மாதிரி தொழுகைக்கான நேரமா இருக்கணும், படிச்சிருக்கோம். இந்த ஃபரல் அல்லது கியாம் நிலை நிற்கிறது, சஜிதா செய்யறது, ருக்கு செய்யறது, கிராத் ஓதுறது, இதெல்லாம் ஃபரல். இந்த ஃபரல்கள்ல ஏதாவது ஒரு ஃபரலை விட்டுட்டாலும் தொழுகை முறிஞ்சிரும். உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் கண்ணு, தலை, கை, கால் எல்லாம் இருந்தா மனுஷன்னு சொல்லுவான். கால் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனை என்ன சொல்லுவான்? நொண்டி அப்படின்னு, ஊனமுற்றவன் அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? குறையுள்ளவன். அது மாதிரி தொழுகை உடைஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால ஃபர்லை விட்டுட்டா தொழுகை முறிஞ்சிரும். அதே மாதிரி இமாமோட சேர்ந்து நிக்கையில நம்மளுடைய செயல்களை இமாமுக்கு முன்னாடி ஆக்கிடுறது, இமாமை முந்தி செல்வது. இமாம் என்ன செய்யறாங்களோ அதுக்கு பின்னாடி நாம அந்த அமலை செய்யணும். இமாமுக்கு முன்னாடியே செஞ்சிடறது. இமாம் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தக்பீர் கட்டி நின்றுக்கிறது, இமாம் ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி நாம ருக்குக்கு போயிடுறது, இமாம் சஜ்ஜிதால இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாம எந்திரிச்சிடுறது.
அப்படின்னா அது தொழுகையை முறிச்சிடும், ஒரே ஒரு தடவை செஞ்சாலும் சரி. அதனாலதான் உதாரணம் சொல்லுவாங்க, ரயில் மாதிரி, ட்ரெயின் மாதிரி, இமாம் இன்ஜின், பின்னாடி இருக்கிற பெட்டிகள் எல்லாம் முக்ததிகள். இன்ஜின் போக போகத்தான் முக்ததிகள் என்ன செய்யணும், இமாம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டினா பின்னாடி இருக்கவங்க அல்லாஹு அக்பர்னு கட்டணும். இமாம் ருக்குவுக்கு போனா பின்னாடி இருக்கிறவங்க, இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு எந்திரிச்சா பின்னாடி இருக்கவங்க எந்திரிக்கணும். இமாம் சமியல்லான்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு நின்றுவார், இப்ப தொழுகை முறிஞ்சு போயிடும். இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி நின்னு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் ஓதிட்டு இருப்பாரு, இவர் அல்லாஹ்னு சஜிதாவுக்கு போயிடுவார். அப்புறம் தான் இமாம் சஜிதாவுடைய தக்பீரே சொல்லுவார். இப்ப இமாம் சஜிதாவுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் சஜிதாவுக்கு போயிடுவார், அப்ப தொழுகை முறிஞ்சு போயிடும். இதனால அப்ப இமாமை முந்தி செல்லக்கூடாது. இமாம் இன்ஜின் முக்ததிகள் பெட்டி வரிசையா போய்கிட்டே இருக்கும். இமாம முந்தும் போது ஆக்சிடென்ட் ஆயிரும், பெட்டிகள் இந்த இன்ஜினுக்கு முன்னாடி போயிட்டா அப்ப தொழுகை இது மாதிரியான விஷயங்கள்ல முறிஞ்சு போயிடும். எனவே நாம என்ன செய்யணும், இனிமே தொழுகையில இதெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி ஒது முறிஞ்சு போயிருச்சு, தொழுகையில காத்து போயிருச்சு, அப்ப ஒழு முறிஞ்சு போச்சுன்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். இப்போ ஒழு எதுனாலலாம் முறியுதோ அப்ப தொழுதுட்டு இருக்கல, அதனால தொழுகை என்ன செஞ்சிடும், முறிஞ்சு போயிடும். இங்க ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது. ஒருத்தர் இமாமோட தொழுதுகிட்டு இருந்தாரு, அவருக்கு ஒழு முறிஞ்சு போச்சு, காத்து போயிருச்சு, ஏதோ ஒரு காரணத்துல ஒழு முறிஞ்சு போச்சு. அப்படியே என்ன செய்யணும், அவரு அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே பின்னாடி வரணும், அப்படியே யார்கிட்டையும் பேசக்கூடாது, போய் ஒழு செய்யணும், அப்படியே வந்து நின்றணும். இமாம் ஏதாவது ஒரு ரக்காயத்தை தொழுது இருந்தாருன்னா அப்புறம் நம்ம எந்திரிச்சு தொழுதுக்கிறணும், பிந்தி வந்தவர் தொழுகிற மாதிரி தொழுதுட்டு சலாம் கொடுக்கணும். ஆனா அந்த மாதிரி நாம போய் தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ரோபோ மாதிரி நம்ம போவோமா, கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் ஆடிக்கிட்டு போவோம், அங்கிட்டு கொஞ்சம் ஆடிக்கிட்டு போவோம், நெஞ்சை திருப்பிடுவோம், கிபிலாவை விட்டோம். அதனால இது ஒரு சட்டம் இருக்கு. தொழுதுட்டு இருக்கையில காத்து போயிடுச்சு, ஏன்னா மனிதன் பலகீனமானவன் தானே, மனிதன் இயலாதவன் தானே. அப்படி தொழுகையில ஒழு முறிஞ்சு போச்சுன்னா கூட அப்படியே வரணும், பிசாம போய் ஒளி செஞ்சுட்டு வந்து அப்படியே வந்து நின்றணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிறகு மீண்டும் ஒளி செஞ்சுட்டு புதுசாத்தான் என்ன செய்யணும், தொழுகணும். இன்ஷா அல்லாஹ் தொழுகையை பேணி தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்களை விலகி கொண்டு சிறந்த தொழுகையை தொழுவதற்கு, அல்லாஹ்ட்ட கபூலியத்தாகிற மாதிரி தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.